என்னோட தகப்பனார் இறக்கும் போது I was really very upset. Our funeralக்கு வந்து he was right beside me. He ensured that he is always supporting me. இத்தனை வருஷம் எனக்கு அவரை தெரியும், ஆனா இது வரைக்கும் அவரை நான் கோபமாவோ கத்தியோ அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. and he's a very calm person. எல்லாம் என்ன நினைப்பாங்க, நெப்போட்டிசம். அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு சிங்கர், ஸோ அவருக்கு ஈஸியா சான்சஸ் கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஐ திங்க் ஈவன் ஹீ வுட் ஹவ் டோல்ட் ரைட், லைக் ஹிஸ் ஃபாதர் ஹஸ் பீன் தேர் as a father. பட் அவரை எடுத்து போய் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறதோ இல்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதோ அந்த மாதிரி இல்லை. டாக்ஸிக் கைண்ட் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் ஹிம். நான் டாக்ஸிக்னு சொல்றது யார சொல்றேன்னா, மாயா, பூர்ணிமா, விஷ்ணு, அவங்க எல்லாமே வந்து ஒரு புள்ளியா எனக்கு தெரிஞ்சாங்க. ஓகே, பூர்ணிமா விடுங்க, மாயா அண்ட் விஷ்ணு ஆரம்பத்துல அப்படி இருந்தாரு. ஏன்னா I really like Pradeep. A lot of people think he's psycho and things like that. He is talking ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே but he is using the strategy. அவர் தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பாய்க்கிறாரு. ரெண்டு பேரும் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு தான் பிளே பண்ணீங்க. திடீர்னு அந்த மாதிரி ஒரு ஃபாரம்ல போயிட்டு இல்ல அவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்றது எனக்கு தப்பா தான் தோணுச்சு. and I feel Nixon was not genuine. யுகேந்திரனுக்கு வந்து கேப்டனா இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ யுகேந்திரன் சாரை வந்து ஒரு சிங்கராக தெரியும், ஒரு நல்ல ஒரு ஆக்டராக தெரியும். இப்போ வந்து பிக் பாஸ்குள்ளே அவரோட வேற ஒரு முகத்தை வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஆஸ் அ பர்சனாக பிக் பாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யுகேந்திரன் சாரை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? He's actually a very very humble person. I would say that ஒரு ஃப்ரெண்டா அவர் ஒரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். எப்படி சொல்றதுன்னா, எப்போதும் ஒரு ஃப்ரெண்டுனா நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு ஜெனுவின் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். நம்ம எப்போதும் விழுவும் போது அவங்க தான் நம்ம பின்னாடி இருப்பாங்க. ஸோ சம் ஆஃப் தி இன்சிடென்ட்ஸ் வாஸ், என்னோட தகப்பனார் இறக்கும் போது I was really very upset. அவர் ஃபினரலுக்கு வந்து he was right beside me. He ensured that he is always supporting me. நான் அழுகும் போதையும் சரி. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு அண்ணன் மாதிரின்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஹிஸ் மை படி. நான் அண்ணன் கூப்பிட மாட்டேன், ஆனா அவர் வந்து அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுத்த. he always holds my back, right? and recently also நான் சர்ஜரி போகும்போது he is always concerned. என்னை கால் பண்ணி கேட்பாரு, are you okay, are you fine, அந்த மாதிரிலாம் கேட்பாரு. and he is very close to my children. and also அவர் ஒரு ஃபாதர்லி ஃபிகர்னு சொல்றாங்களா, இப்ப கூட இன்னைக்கு கூட விச்சு சொன்னாங்க, he is a very fatherly figure அப்படின்னு, which is very true. because not only to சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லாம ஈவன் வித் ஃப்ரெண்ட்ஸ் அவர் அந்த மாதிரி தான் ஒரு வைப் கொடுப்பாரு. ஸோ இன்ஃபேக்ட் வித் மை கிட்ஸ் அண்ட் ஆல், அவங்க எல்லாம் அவரை யுகேன் மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. and so the fatherly figure is there in யுகேன். அது தவிர்த்து he is a very calm person. இது வரைக்கும் ஆக்சுவலி இத்தனை வருஷம் எனக்கு அவரை தெரியும், ஆனா இது வரைக்கும் அவரை நான் கோபமாவோ கத்தியோ அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. and he is a very calm person. ஸோ எங்க இருந்தாலும் எது பிரச்சனை வந்தாலும் அப்படியே அவருக்கு கோபம் வந்தாலும் அவர் எக்ஸ்பிளைன் தான் பண்ணுவாருன்னு தவிர he won't shout or he won't scold and things like that. யுகேந்திரன் சார் உள்ள சொல்லியிருக்காரு, நிறைய நான் வந்து கஷ்டங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்கல, நான் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட என்னைக்காவது ஷேர் பண்ணியிருக்காரா? ஸோ நான் அவரோட பர்சனல் லைஃப்ல வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக போனதில்லை. பட் as a person what I know him is, அவங்க இங்க இருக்கும் போதும் சரி, எல்லாம் என்ன நினைப்பாங்க, நெப்போட்டிசம். அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு சிங்கர், ஸோ அவருக்கு ஈஸியா சான்சஸ் கிடைக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஐ திங்க் ஈவன் ஹீ வுட் ஹவ் டோல்ட் ரைட், லைக் ஹிஸ் ஃபாதர் ஹஸ் பீன் தேர் as a father. பட் அவரை எடுத்து போய் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறதோ இல்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதோ அந்த மாதிரி இல்லை. எவ்ரிதிங் யுகி ஹேஸ் டு டூ ஃப்ரம் ஸ்கிராச். அவரா போய் தேடுனது, அவரா தேடுற ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் வாட் ஹி மீன்ஸ் பை நாட் பை சில்வர் ஸ்பூன், ஐ திங்க். ஸோ இட்ஸ் லைக் அவரு கஷ்டப்பட்டு தேடுறது தான், ரைட்? ஈவன் அவர் சிங்கப்பூர்ல இருக்கும் போதையும் சரி, நியூசிலாந்துல இருக்கும் போதையும் சரி, whatever job he is doing, everything was from his own hard work. It was not because of the name that he got from his father.
நீங்க சொல்லியிருந்தீங்க யுகேந்திரன் சாருக்கு வந்து கோவம் வந்து வராது. இவர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண தான் ட்ரை பண்ணுவாரு அப்படின்னு. பட் ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் கொஞ்சம் வந்து கோவப்பட்ட அந்த முகத்தையும் வந்து போன வீக்ல கேப்டன்சி டைம்ல வந்து பார்க்க முடிஞ்சது. அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டு பி ஃப்ரங்க் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. பிகாஸ் ஆனா அதே டைம்ல யூ சி அவர் இங்க இருக்கும் போது ஐ நெவர் சீன் ஹிம் அரவுண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் டாக்ஸிக் கைண்ட் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் ஹிம். நான் டாக்ஸிக்னு சொல்றது யார சொல்றேன்னா மாயா, பூர்ணிமா, விஷ்ணு அவங்க எல்லாமே வந்து ஒரு புள்ளியா எனக்கு தெரிஞ்சாங்க. ஓகே பூர்ணிமா விடுங்க, மாயா அண்ட் விஷ்ணு ஆரம்பத்துல அப்படி இருந்தாரு. யூனோ ஐ ஃபீல் தட் தே வர் ஆக்சுவலி ட்ரிகரிங் யுகி. எந்த மனிதனா இருந்தாலும் ஒரு லெவல் வரைக்கும் அவங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கும்ல. சோ நான் நினைக்கிறேன் அந்த சிச்சுவேஷன்ல அதுவும் அந்த 4 செவத்துக்குள்ள இருக்கும் போத நம்ம இந்த மாதிரி ட்ரிகர் ஆவறது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க அப்படி பேசுறாங்க. அவங்கள ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னே அவருக்கு கொடுக்கல. நாட் ஃபார் அ பர்சன் ஹூ இஸ். ஆனா அவர் வயசுக்காச்சும் அவங்க மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கணும். பட் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்காம நக்கலா சிரிச்சுக்கிட்டு சோ நம்மளா இருந்தாலும் எவ்வளவு நம்மளுக்கு பேஷன்ஸ் இருந்தாலும் அந்த ட்ரிகர் வரும்ல. சோ ஐ திங்க் தே ரியலி ஹிட் தட் வயர் ஆஃப் ஹிஸ் அந்த கோவம். அதனாலதான் அவர் வந்து இன்ஃபேக்ட் ஹி டிடன்ட் ஸ்கிரீம் ஆர் ஷவுட், பட் ஹி டிட் ஷோ ஹிஸ் ஆங்கர் a little when they did that. But after for a while he calmed down and he tried to ensure that both houses வந்து பிரச்சனை இல்லாம he's always like that. சண்டை வரக்கூடாது, நான் எந்த சைடும் பாத்துருவேன். He tries to please people, try to please people by taking care of their heart. So அதுதான் யுகி. And அந்த டைம்ல I think he really got triggered with this people like Maya and Purnima. ஃபர்ஸ்ட் வந்து யுகேந்திரன் சாருக்கு வந்து கேப்டன்சி கிடைக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா வீட்டில் ஒரு எல்டர் பர்சனுக்கு வந்து கேப்டன்சி கிடைக்குதுன்னும் போது அவர் வந்து டாஸ்கையும் ரொம்ப பயங்கரமாக பண்ணி வின் பண்ணார் கேப்டன்சியை. அப்படி கிடைச்சதை அவர் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக அவருக்கு போச்சு. ஏன்னா வந்து 2 பக்கமும் வந்து இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் டிப்ளமேட்டிக்காக விளையாடணும் அப்படின்னு நினச்சாரு. அது வந்து அவருக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஸோ அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? அந்த 1 பாயிண்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சு அவரோட கோவம் வந்தது. ஆனா அவர் வெளியே அதை காமிச்சதே இல்லை. சோ யா தட்ஸ் வாட் ஐ திங்க். 2 சைடுக்கும் வந்து பிரச்சனை வராம 2 சைடும் ஹர்ட் ஆகாம இருக்கணும்னு தான் அவர் நோக்கம் இருந்திருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் உள்ளே வந்து சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் யுகேந்திரன் சார் உள்ளே இருக்கும்போது அவருக்கு என்னென்ன மாதிரியான இந்த மாதிரி நெகட்டிவாலாம் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகுது? எஸ் யூ ஆர் ரைட். ஸ்ட்ராட்டஜி இல்லாம விளையாடுறது வந்து இஸ் நாட் ரைட் இன் பிக் பாஸ். பட் அட் த சேம் டைம் அந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்ட்ராட்டஜியா பாய்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்ப மாயாலாம் வந்து இன்ட்ரெஸ்டிங் கேம்னு சொல்றாங்க, அவங்க ரொம்ப நெகட்டிவா தான் போர்ட்ரை பண்றாங்க. பேசிக்கலி எனக்கு வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியா விளையாடுற மாதிரி இல்ல, அவங்க ரொம்ப கன்னிங்கா ஒரு புள்ளி மாதிரி தான் இருக்காங்க. 1% ஒண்டி இல்ல, யுகிய ஒண்டி இல்ல. பட் நீங்க பாத்தீங்கன்னா எப்போதும் ஷி இஸ் ட்ரைங் டு டார்கெட் அதர்ஸ் as well, லைக் மணி. அவங்களுக்கும் மணிக்கும் என்ன பிரச்சனை, எக்ஸாக்ட் பிரச்சனைன்னு தெரியல. அவங்களே இப்ப கூட ரீசன்ட்லி சொன்னாங்க, லைக் அந்த மணியோட வீடியோ பாக்குறதுக்கு இல்ல அவரை தப்பா நினைக்கிறோமோ அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் அத வந்து அவங்க வந்து என்ன நம்புறாங்கன்னா அவங்க செய்யறதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்பி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது வந்து ஒரு நெகட்டிவா தான் போர்ட்ரே பண்ணுது. அது எனக்கு ஸ்ட்ராட்டஜியா தெரியல. ஸ்ட்ராட்டஜினா பிரதீப் விளையாடுறதுதான் ஸ்ட்ராட்டஜி. I really like Pradeep. A lot of people think he's psycho and things like that. He's talking ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே and all, but he is using the strategy. அவர் தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பாய்க்கிறாரு. யுகேன் வந்து as I said, அவர் இந்த கேம் வின் பண்றதுக்கு போனாரா இல்லையான்னு தெரியல. ஆனா ஹார்ட்ஸை வின் பண்றதுக்கு போனாரு. அவருக்குன்னு ஒரு பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பிரதீப்போட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் டேல இருந்து பிரதீப் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பண்றாரு. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி அவரது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஆக்சுவலி ஆரம்பத்துல வந்து நானே யோசிச்சேன் என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு. ஐ நோ he was very rebellious and he was not gelling with anybody, but except for Yugi, I think they both shared a very good bonding. ரெண்டு பேரும் பாட்டு பாடிக்கிட்டு they were enjoying themselves. And I also note that யுகி வந்து பிரதீப் முன்னுக்கு மட்டும் இல்லாம at the back of him also சொல்லியிருக்காரு, அவர் வந்து கண்டிப்பா டாப் 5ல இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. And he's a nice guy and அவர் வந்து அவர் ஜெனுவினா தான் இருக்காருன்னு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு யுகி. ஸோ பிரதீப்போட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அவர் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி அவர் எந்த தவறும் அவர் மேல வராம இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி and he's being himself, right?
So yeah, I think that's the strategy I like. And அவர் வந்து apart from that, அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையும் அகேன்ஸ்டா போனாலும் he is actually still ஒரு போர்ஷன்ல வந்து he still mingles well with them. ஓகே. பிரதீப்பும் யுகேந்திரன் சாரும் வந்துட்டு ஒரு ஒரு சில டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாதிரி இருக்காங்க. ஒரு சில டைமில் கொஞ்சம் 2 பேரும் டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ யுகேந்திரன் சாரும் பிரதீப்பும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா வந்து யுகேந்திரன் சாரும் ஃபைனல்ஸ் போகிறதுக்கான அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இது பண்ண முடியுமா? Again, என்னைய பர்சனலி கேட்டீங்கன்னா I want Yugendran to come out. ஏன்னா it's very upsetting to see him around this kind of people. People like Maya, Purnima, who is not giving him mutual respect. அவருக்கு வெளியே வந்து நல்ல பேர் இருக்கு, நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு எல்லாத்துக்கிட்டே இருந்தும். ஸோ என்னை கேட்டீங்கன்னா நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா, இன்ஃபேக்ட் நானும் மாலினியும் ஏற்கனவே பேசியிருக்கோம், அவர் போறது வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு போறதுதான் பெட்டர், அவர் வெளியே வர்றதுதான் பெட்டர். ஏன்னா அவர் போறதே வந்து வின் ஹார்ட்ஸ் பண்றதுக்கு, கேமை வின் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு நோக்கத்துல போலன்னு எனக்கு தெரியும். ஸோ அவரு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஐ திங்க் இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். அவர் வெளியே வந்தாலே எனக்கு சந்தோஷம். பிகாஸ் ஐ திங்க் மெனி பீப்புள் ஹேஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் அட்மைரிங் his fatherlyhood with Jovika especially. So yeah, that's my opinion, my perspective. மாயா அண்ட் பூர்ணிமாவை பற்றி சொன்னீங்க. மாயா அண்ட் பூர்ணிமாவுக்கு டோட்டல் நெகட்டிவிட்டி தான் வெளியில் இருக்குது. ஸோ நீங்கள் மாயா அண்ட் பூர்ணிமா கிட்ட பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் இவங்க பண்ணுறது பயங்கரமாக வந்து எனக்கே இரிட்டேட் ஆகுது அப்படின்னா வந்து என்ன விஷயம் அவங்க பண்ணுறதெல்லாம் இரிட்டேட் ஆகுது உங்களுக்கு? ஓகே, மாயா எஸ்பெஷலி ரொம்ப வந்து புலி பண்றாங்கன்னு சொன்னல, அது வந்து புலின்னு தான் நான் கூப்பிடுவேன். ஷீ இஸ் வெரி கன்னிங். லைக் ஷீ இஸ் டிஃபேமிங் யுகி. இன்னைக்கு ஐ திங்க் எஸ்டர்டேஸ் எபிசோட் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க, யுகி பார்க்க சீட்டர் மாதிரி இருக்கு, ஒரு ஃப்ராட் மாதிரி இருக்குன்னு. அது எப்படி அவங்க வந்து சொல்ல முடியும்? யுகி என் ஃப்ரெண்டுனால சொல்ல, பட் அவங்க வந்து ஷீ இஸ் ஜஸ்ட் டிஃபேமிங் பீப்புள், ரைட்? அண்ட் எவ்ரி டைம் வந்து இப்ப விச்சு வந்து ட்ரை டு டெல் குட் திங்ஸ் அபவுட் ஹர் கூட, அது கூட அவங்க தப்பா நினைக்கிறாங்க. அவங்க வந்து ஃபேக்கா சொல்றாங்க, அவங்க வந்து மனசார சொல்லல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ ஐ ரியலி, இஃப் யூ ஆஸ்க் மீ ஒன் வேர்ட் ஆஃப் காலிங் மாயா இஸ் புலி, அதுதான் நான் கூப்பிடுவேன். பூர்ணிமா வந்து ஆரம்பத்துல மாயா கூட சேர்ந்துட்டு ரொம்ப அட்டூழியங்கள் பண்ணாங்க. பட் இப்ப அவங்களுக்கு கேப்டன்சின்னு வரும்போது ஐ திங்க் ஷி ஹஸ் டன் அ குட் ஜாப். எஸ்பெஷலி லைக் there was one part where she wanted to give chairs கொடுத்தாங்க ஸ்மால் ஹவுஸ் வீட்டுக்கு, அவங்களுக்கு கால் வலிக்கும் அப்படின்னு. though she knows she can be reprimanded for that, but yet she gave. so அந்த மாதிரி குட் குவாலிட்டிஸும் பூர்ணிமாட்ட இருக்கு, சில விஷயத்துல வந்து தெரியுது. பட் மாயா டெஃபினெட்லி கன்னிங் அண்ட் புல்லி. இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேங்கிங் டாஸ்க் வந்து வச்சிருக்காங்க பிக் பாஸ் உள்ள. அதில் வந்து எல்லாரும் ரேங்கிங்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓடி போய் அவங்களோட இடத்துல வந்து நிற்கிறதுக்கு ஆர்வமாக போகிறாங்க. யுகேந்திரன் சார் வந்து ரொம்ப ஸ்லோவாக போய் 10th பிளேஸில் வந்து நிற்கிறாரு. ஸோ 10th பிளேஸ் தான் அவருக்கு வந்து டிசர்விங்கா, இல்லை வந்து அவர் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நின்று இருக்கலாம், ஒரு 7, 8லயாவது வந்து நின்று இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அவர் வந்து நான் சொன்னது என்னன்னா, அவர் வந்து அந்த கேமை வின் பண்ணணும், நான் தான் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு அவர் போல, ரைட்? அவர் வந்து அவருக்குன்னு ஒரு தனி பேர் கிடைக்கணும்னு தான் அவர் போயிருக்காரு. ஸோ மேபி ஹீ திங்ஸ் த அதர் பீப்புள், the other deserving people that should be in the earlier ranks, and that's why he probably chose that. அதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ரன்னிங் இன் ஹீஸ் மைண்ட், பட் ஐ திங்க் அது அவர் தான் அதுதான் நினைக்கிறாரு அப்படின்னு. ஓகே. பட் ஆனால் இப்போ வந்து ஹார்ட்ஸ் வின் பண்ணுறதுக்கு தான் உள்ளே போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆனால் பிக் பாஸோட வாய்ப்புன்றது ரொம்ப பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், அது ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாரும் வந்து அந்த கடைசியில் ஒரு 4 மெம்பர் தான் வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டோட தான் போவாங்க. ஸோ இப்படி நினைக்கிறது வந்து கொஞ்சம் தப்பாக வெளியில் வந்து இதுவாகும் இல்லையா? மற்றவங்களோட ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் தட்டி பறித்து ஒரு கொஞ்ச நாள் உள்ளே இருந்தால் போதுன்ற ஒரு இன்டென்ஷனோட போகிறது சரியாக இருக்காதோ அப்படின்னு தோணுது. ஓகே. ஸோ இல்லை, ஓகே. ஸோ when I say win hearts, அவர் அதுக்கு மட்டும் போறது பதிலா he also wants people to know அவர் எப்படிப்பட்டவர். ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே நான் சொன்ன மாதிரி மலேசியா வாசுதேவன் சன் யுகேந்திரன் அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும். ஆனா அவர் எப்படிப்பட்ட பர்சன், அவரோட டேலண்ட், அவரோட ஸ்கில்ஸ், ஐ டோன்ட் திங்க் மெனி அவுட் தேர் நோஸ் அபவுட் ஹிம், right? So this is one of the opportunity for him to show himself, what kind of person he is, or what are his skills and talents are. So it's an opportunity for him to showcase that as well, as opposed to just winning hearts. So yeah, இது என்னோட perception, as I said. Yeah.
ஓகே, அடுத்து ஒரு செக்மெண்ட் ஒன்று இருக்குது மேம், கமெண்ட்ஸ் வச்சு. ஸோ யுகேந்திரன் சார் பற்றி வெளியில் என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பப்ளிக் கொடுக்குறாங்கன்றதை வச்சு போகலாம். ஓகேங்களா? ஒரு கமெண்ட் வந்து வந்திருக்கு. என்னென்னா, நிக்சனும் யுகேந்திரன் சாரும் வந்து அந்த ஆக்சிஜன் பாட்டில் டாஸ்கில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கமல் சாரோட எபிசோடு வரும்பொழுது நிக்சன் வந்து இவர் வந்து டிப்ளமேட்டிக்காக ஒரு விஷயம் பண்ணார் யுகேந்திரன் சார் அப்படின்னு சொல்லி அதை வந்து நிக்சன் வந்து எல்லாரும் முன்னாடியும் பப்ளிக் ஃபோரமில் போட்டு சொல்லிடுறாரு. அது வந்து நிக்சன் வந்து இப்படி சொல்லக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து தானே ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணீங்க, அப்போ பண்ணும்போதே வந்து இது சரியாக இருக்காதுன்னு நிக்சன் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து யுகேந்திரன் சாருக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலும் இப்போ நிக்சன் சொன்னது சரி தவறு, உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு வந்து சின்சியர்லி கேட்டீங்கன்னா எனக்கு தவறுன்னு தான் தோணுது. 2 பேரும் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு தான் ப்ளே பண்ணீங்க, ரைட்? அண்ட் யுகேந்திரன் விளையாண்டது வந்து ஒரு கான்டெஸ்டனா டு சப்போர்ட் இந்த டீம்னால அவர் கேப்டனா இருந்தாலும் ஒரு கான்டெஸ்டனா தான் விளையாண்டாரு. ஸோ நீங்க சேர்ந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு திடீர்னு அந்த மாதிரி ஒரு ஃபாரம்ல போயிட்டு இல்ல அவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்றது எனக்கு தப்பா தான் தோணுச்சு. அண்ட் ஐ ஃபீல் நிக்சன் வாஸ் நாட் ஜெனுவின் ஜெனுவின் பர்சன். அந்த டைம்ல ஐ டிடன்ட் ஃபைண்ட் ஹிம் ஜெனுவின். ஏன்னா நீங்க சேர்ந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருந்தீங்கன்னா அதை நம்ம சேர்ந்து அட்மிட் பண்ணோம் ரதர் தென் பாயிண்டிங் அவுட் டு அ பர்சன் இல்ல அவர் தான் அது பிளான் பண்ணாரு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா, யுகேந்திரனுக்கு வந்து கேப்டனா இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய ரிப்ளை என்னவா இருக்கும்? ஓகே, ஏன்னா அவங்க வந்து 1 hour ஷோ பார்த்தாங்களா இல்ல 24 hours ஷோ பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிகாஸ் என்னால 1 hour ஷோ பார்க்குறேன். பட் ஐ ஹவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வாட்சஸ் இட் 24 hours. And from the feedback that I've got from them is actually அந்த 24 hours பார்த்த எபிசோட்ஸ் யுகி வந்து கேப்டனா இருக்கும் போது ஹீஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேர் கேப்டன் அப்படின்னு தான் தோணுச்சு. அப்படிதான் அவங்களும் சொன்னாங்க. பிகாஸ் அந்த 1 hour பார்க்கும் போது தே வில் ஒன்லி ப்ரொஜெக்ட் வாட் இஸ் நாட் ரைட். அப்பதான் வந்து அது ஒரு ஹைப் கிரியேட் பண்றதுக்கு. ஆனா அந்த 24 hours வந்து யுகி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விக்ரம்லாம் கேப்டன்சி இருக்கும் போது அவர் பயந்தாரு அந்த ஸ்மால் ஹவுஸ் கூட போறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்குலாம் he didn't go in. But actually when Yugi was there அவர் தான் மங்கு கல்விக்கிட்டு he was doing I think even Pradeep told எங்களுக்கு தான் லக்ஸரியஸா இருக்கிற மாதிரி இருக்கு as opposed to big house because Yugi was there to support the small house to help them with all the chores. அதெல்லாம் வந்து அவர் செஞ்சாரு. ஸோ எனக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா I wouldn't say that he's not fit to be captain. பட் ஒரு லீடர்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னா வந்து மேபி அவர் வந்து சில விஷயத்துல வந்து 2 பேரும் சண்டை போடாம இருக்கணும்னு நடந்த விதம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. Yeah, that's my opinion. ஓகே, இன்னொரு கமெண்ட் என்னன்னா, யுகேந்திரன் வந்து கேப்டன் ஆகும்போது என்னமோ நினைச்சோம், ஆனா வந்து விக்ரமோட கேப்டன்சியே பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு யுகேந்திரனோட கேப்டன்சி இருக்கு அப்படின்னு வந்து ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் தான் சொன்னல இதுக்கு முன்னுக்கு வந்து சொன்னதுதான் 1 hourல பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்றாங்க. 24 hours பார்க்கும் போது விக்ரமும் வந்து அதான் பண்ணாரு. சண்டை சச்சரவு வராம இருக்கணும் அப்படின்னு he was trying to calm down people and he was asking most of the decisioning from Bigg Boss. But I think Yugi was not like that. Yugi வந்து Bigg Boss போய் கேட்டுக்கிட்டோ டைரக்ஷன் கேட்டுக்கிட்டோ இல்ல அவராதான் முடிவு எடுத்தாரு. இன்ஃபேக்ட் when they were saying about the food also அவர் தான் வந்து சொன்னாரு இல்ல எனக்கு வேணும் அப்படின்னு he was turned with Maya and Purnima. So அப்படின்னு பார்க்கும்போது I think Yugi did a better job than Vikram. At least he was able to make his own decisions. கமெண்ட் செக்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, நீங்க சொல்லுங்க மேம், இப்போ இது வரைக்கும் பிக் பாஸ் பார்த்ததுல இந்த 4 contestants வந்து கண்டிப்பா ஃபைனல்ஸ்ல இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன contestants தோணுது? 4 contestants வந்து எனக்கு பிரதீப் கண்டிப்பா இருப்பாங்கன்னு தோணுது. I would say Ravina. Of course I want Yugi to be there. கண்டிப்பா அவரும் இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா அகெயின் இந்த மாதிரி டாக்ஸிக் என்வாயர்மெண்ட்ல அவர் இருக்கணுமான்னு யோசிக்கும் போது as a friend அவர் வெளியே வந்த பெட்டர்னு தோணும். பட் யா மேபி he could be one of the person. நெக்ஸ்ட் would be எனக்கு ரவீனா, பிரதீப், யுகி, நிக்சன்னு சொல்லலாம். அவரும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கான்டெஸ்டன்டா தான் இருக்காரு. இவ்வளோ நேரம் யுகேந்திரன் சாரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.